ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி வாங்கி கொடுத்த சாரியை யமுனா கட்டிட்டு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு போய் காவேரி கிட்ட கேட்பாங்க, அக்கா எனக்கு எப்படிக்கா இருக்குது சாரி, நான் பொண்ணு மாதிரி இருக்கேனா? நிவின் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பார்ல, நீ கொடுத்த நம்பிக்கையில் தான்க்கா நான் கிளம்பியிருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் கல்யாணம் நடந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி கேட்க, காவேரியும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நடக்கும், நிவின் கண்டிப்பாக வருவார், நம்பிக்கை இருக்குது, நான் அப்பா கிட்டேயும் வந்துட்டு சாமி கும்பிட்டுருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு அப்பா வந்துட்டு நிவினை அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி விஜயை கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் படுத்திருந்த ரூமை வந்துட்டு தட்டுவாங்க. ஸோ காவேரி வந்துட்டு ரூமை தட்டினதுமே வந்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கே எந்திரிச்சு குளித்து பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிற மாதிரி வந்துட்டு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டி ரெடியாக இருந்திருப்பார். காவேரி பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகிட்டு கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ ரெடியாக இருக்கீங்க? வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நீங்கள் எதுக்கு இப்போ ரெடியாக இருந்திருக்கீங்கன்னு கேட்க அவர் சொல்லுவார், நான் தானே துணை மாப்பிள்ளை, நான் ரெடியாகாமல் இருப்பேனா? ஏன் மச்சினிச்சிக்கு கல்யாணம், ஸோ எனக்கு சந்தோஷம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லுவார். நீங்கள் கொடுக்குற பில்டப்பெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த கல்யாணத்தில் வந்துட்டு உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணி எதையாவது உருட்டே நீங்கள் வந்துட்டு இந்த கல்யாணத்தில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இழுத்து விட்டுறாதீங்க. நானே என் தங்கச்சிக்காக வந்துட்டு நிவின்கிட்ட ரொம்ப போராடி வந்துட்டு ஒத்துக்க வச்சுருக்கேன். அவர் வருவாரோ இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நிவின் சொல்லுவார், வருவானா இல்லையாவா? அவன் வரலன்னா நானே போய் அவனை தூக்கிட்டு வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிப்பார். இத்தனை பிரச்சனையும் இழுத்தி விட்டுட்டு நீங்களே வந்துட்டு இப்போ அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறீங்களா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமே நீங்கள் தான். நீங்கள் அவருக்கு ஹோப் கொடுக்காமல் இருந்திருந்தீங்களாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும். இத்தனை பிரச்சனையும் இழுத்து விட்டுட்டு இப்போ நல்லவர் மாதிரி வந்துட்டு நீங்கள் வேஷம் போட்டுட்டு வர கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புவாங்க. உடனே விஜய் நினைப்பார், எப்படியோ வந்துட்டு நிவின் யமுனா கல்யாணம் நடந்துருச்சுன்னா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும், நம்ம வந்துட்டு எந்த கஷ்டமுமே படாமல் ஜாலியாக வந்துட்டு நம்ம காவேரி கூட வந்துட்டு கிளம்பிடலாம். அந்த நிவின் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, அவன் சரியான பிபி பேஷண்ட் ஆச்சே, அவன் எதுக்குமே ஒத்துக்க மாட்டான், அவன் என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்கான், இல்லை வருவானா வரமாட்டானா, அவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குமே, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரியல, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போதோ கடவுளே, என்ன தான் நீ காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்க வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா நிவினை காட்டுவாங்க. நிவினுக்கு வந்துட்டு காவேரி கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. காவேரி நிவினுக்கு கால் பண்ணும்போது நிவின் காலை எடுக்கவே மாட்டார். காவேரி கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிவின் கால் எடுக்காமல் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். அடுத்தது நிவின் வந்து குமரனுக்கு கூப்பிடுவார். குமரனுக்கு கூப்பிட்டு, ஆனால் நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், காவேரியும் யமுனாவும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு எடுப்பார். உடனே வந்துட்டு காவேரியும் யமுனாவுமா, என்ன நிவின் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ஷாக்காக கேட்கும்போது நிவின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவார். உடனே வந்துட்டு குமரனுக்கு வந்துட்டு ஏதோ டவுட் ஆயிரும், என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கால் பண்ணிட்டு காவேரி யமுனான்னு சொல்கிறானே, இவங்க 2 பேரும் வேறு வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் போட்டிருக்காங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, இவன் சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் கால் பண்ண மாட்டானே, இவ்வளோ பதட்டமெல்லாம் பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு குமரன் திரும்பவும் வந்துட்டு நிவின்கே கால் பண்ணுவார். பட் நிவின் கட் பண்ணிடுவார் ஃபோன் காலை. திருப்பி குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்ணும்போது காவேரி கால் எடுத்துகிட்டு ரொம்ப டென்ஷனாக பேசுவாங்க. ஏமாமா உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, ஓயாமல் கூப்பிட்டே இருக்கீங்க, நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பேசிவிட்டு காவேரி ஃபோன் கட் பண்ணதுமே வந்துட்டு குமரனுக்கு ரொம்பவே வந்துட்டு டவுட் ஆயிரும். காவேரி நம்மக்கிட்ட இப்படி பேசவே மாட்டாளே, இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ டென்ஷனாக வந்துட்டு ஃபோனை பேசிட்டு வைக்கிறா, அண்ட் வந்து யமுனாவுக்கு கால் பண்ணி யமுனாவும் எடுக்க மாட்டேங்கிறா, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, நிவினும் வேறு இப்படி கால் பண்ணி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட உடனே போயிட்டு இந்த மாதிரி நிவின் சம்மந்தமே இல்லாமல் கால் பண்ணிவிட்டு காவேரின்னு சொன்னால் என்ன விஷயங்கிறத அவன் முழுசாக சொல்லவே இல்லை, என்ன மேட்டர்னு தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாக இருக்குது, இவர் காவேரிக்கு கால் பண்ணால் காவேரியும் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக வச்சுட்டா, காவேரி இது வரைக்கும் என்கிட்ட அப்படி பேசினதே கிடையாது கங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவார். கங்காவுக்கும் டவுட் வந்துடும், ஆமாங்க காவேரியும் யமுனாவும் போயிருக்காங்க, போய் ஒழுங்காக நம்ம கூட பேசவும் மாட்டேங்கிறாங்க, விஜய் சம்மந்தமே இல்லாமல் ஓவர் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது கஷ்டமோ என்னன்னு தெரியலையே, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறாளுங்களான்னு தெரியல, யமுனா மூஞ்சியும் சரியில்லை, அவளோட மொழியும் சரியில்லை, கொஞ்ச நாளாகவே அவள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறா, காவேரி வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் அழுதுகிட்டு வேற இருக்கா, என்ன இவளுங்களுக்குள்ளே நடக்குதோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கங்கா ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்துட்டு நிவினை டைரெக்டாக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கிளம்புவாங்க. கரெக்டாக வந்து நிவின் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. நிவினும் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அந்த டைமில் குமரனும் கங்காவும் போய், நிவின் எதுக்குடா கால் பண்ண, காவேரி யமுனான்னு சொன்னீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நிவின் வந்துட்டு ரொம்ப மேலேயும் கீழே முழிப்பார். அதை பார்த்துட்டு கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் தங்கச்சிங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவதுனா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க போக
நிவின் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி விஜய்க்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. இதை வந்துட்டு விஜயே என்கிட்ட சொன்னார். 1 வருஷத்தில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும், அதுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நீ காவேரியை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் சொல்லி என்னை வெயிட் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கங்காவுக்கு உடனே கோவம் வந்துடும். குமரனும் வந்துட்டு நிவினோட சட்டையை பிடிச்சிருவாரு. ஏன்டா காவேரியை பற்றி நீ என்ன நினச்ச? எங்கள் காவேரி பற்றி எங்களுக்கு தெரியாதா? காவேரி வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. விஜயும் காவேரியும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. விஜய் நல்லா பார்த்துக்கிறாரு, ஏன்டா இப்படிலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவார். அண்ணா இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு நான் முழு விவரமாக சொல்கிறேன். நம்ம நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு விஜய்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க காவேரி. அதை வாங்கிட்டு தான் வந்துட்டு கல்யாணமே நடந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் விஜயே வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு 1 வருஷத்தில் நான் வந்துட்டு காவேரி வந்துட்டு அனுப்பிடுவேன், நீங்கள் தான் வந்துட்டு அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயும் சொன்னார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யமுனா வந்துட்டு என்னிலேருந்து லவ் பண்ணுறான். யமுனா வந்துட்டு நான் இல்லைன்னா இருக்கவே மாட்டேன், செத்துருவேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஒரு ட்ராக்கில் வந்துட்டு போயிட்டுருக்கா. நான் யமுனாவுக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் ஹோப் கொடுக்கவே இல்லை. ஒரு தங்கச்சியாக தான், ஒரு சிஸ்டராக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு கேர் பண்ணிகிட்டு இருந்த வந்து அந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டு இப்போ அந்த பொண்ணு வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டுருக்கு. இப்போ காவேரி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு கெஞ்சிட்ருக்காங்க, என் தங்கச்சி எப்படியாவது ஏற்றுக்கும்னு சொல்லி நிவின் வந்துட்டு சொல்லுவார். அப்படின்னோடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார் கங்கா. என்ன நிவின் சொல்கிறீங்க? நீங்கள் இது எல்லாத்துக்குமே பிரச்சனையுமே நீங்கள் தான். கொடைக்கானலேருந்து வந்துட்டு என் தங்கச்சிங்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. காவேரி டிஸ்டர்ப் பண்ணி ஏமாத்தினீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யமுனாக்கும் இவ்வளோ பிரச்சனையா? நீங்கள் சொல்கிற மாதிரி காவேரி வந்துட்டு அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. அவள் கேரக்டர்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன தப்பாக இவளை பற்றி சொல்கிறீங்க? இவ எப்படி வந்துட்டு காசுக்காக இப்படிலாம் பண்ணா? அவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் யோசிப்பாங்க. உடனே வந்துட்டு குமரன் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவார். நீ காவேரி பற்றிலாம் அப்படி தப்பாக பேசாத. காவேரி வந்துட்டு நம்ம பொண்ணு, எந்த தப்பான விதத்துலேயும் தப்பான விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. நீ மட்டும் வந்துட்டு காவேரி எதுவும் பேசிடாத. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு கோவிலுக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே போவோம் கோவிலுக்கு. தயவு செய்து வந்துட்டு எல்லாருமே கோவிலுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நடந்த உண்மை எல்லாமே புரியும். இதுக்கு பின்னாடி வந்துட்டு யார் இருக்காங்க, விஜய் என்னெல்லாம் பண்ணார், காவேரிக்கும் விஜய்க்கும் கான்ட்ராக்டில் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு அவங்க முன்னாடியே நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். தயவு செய்து அம்மாவே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிவின் வந்துட்டு காலில் விழுகாத குறையாக வந்துட்டு குமரன் கிட்டே கேட்பார். குமரனும் கங்காவும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாயிருவாங்க. நிவின் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு வேதனைப்பட்டாரு. ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க? கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறாங்களே, ஒன்றுமே புரியலையே. நம்ம வந்துட்டு நம்ம பொண்ணுக்கிட்ட தான் இதை கேட்கணும், காவேரி கிட்ட கேட்காம வந்துட்டு எந்த டிசைடும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு உடனே வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிருவாங்க. அஜயும் ராகினியும் வந்துட்டு வெண்ணிலாவை வந்துட்டு கூட்டிகிட்டு வரக்காக வந்துட்டு கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகினி பசுபதிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு போரூரில் வந்துட்டு கிடச்சிருக்காங்க, அங்கே போய் உடனே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேருமே வந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரக்காக கிளம்புவாங்க. அவங்க டைரெக்டாக போய் வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்துட்டு நல்லா தான் இருக்கார், விஜய் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அந்த கோவிலுக்கு வந்துட்டு 3 பேர்த்தையுமே அழைச்சிட்டு வந்துட்டு அங்கேயும் அவங்க வர போகிறாங்க. இந்த சமயத்தில் என்ன ஆக போகுதுன்னா, கோவிலில் வந்துட்டு காவேரியோட எல்லா ஃபேமிலியும் வர போகிறாங்க அண்ட் வந்து வெண்ணிலாவும் வர போகிறாங்க. அடுத்து பயங்கரமான ட்விஸ்ட் ஆக போகுது. நிவின் வந்துட்டு யமுனாவை ஏற்றுப்பாரானும் தெரியல. அதே சமயத்தில் விஜய் வெண்ணிலாவை பார்த்தாருனா விஜயோட ரியாக்ஷனும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. காவேரி வந்துட்டு நர்மதா ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வாங்கி தான் கல்யாணம் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சு வந்துட்டு கங்காவும் அவங்க வீட்லேயே வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போவே பார்த்தீங்கன்னா கங்கா வந்துட்டு காசுக்காக இவ கல்யாணம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கேவலமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நர்மதா ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற முழு விவரம் வந்துட்டு காவேரி மூலியமாக தெரிய வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு யமுனாக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தயவு செய்து வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வந்து நீ சூசைடுன்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு யோசிச்சிடவே கூடாது. நம்ம அம்மாவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் காப்பாற்றி மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க, நம்மளுக்காக தான் நம்ம அம்மா வந்து உயிரோடையே இருக்காங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுட்டு நீ வந்துட்டு நல்லபடியாக வாழ ஆரம்பி. நிவின் எப்படியாவது உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என் கடமை தான். விஜய் மாமாவும் சொல்லியிருக்காருல, கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவோம் நாங்கள். ஒருவேளை வந்துட்டு அவருக்கு ஃப்யூச்சர்லேயே பிடிக்காமல் போச்சுன்னா நீ வந்துட்டு எந்த சங்கட்டமும் ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே யமுனா சொல்லுவாங்க, இல்லைக்கா கண்டிப்பாக வந்துட்டு அவரை நான் மாற்றிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நான் நடந்துக்க வந்துட்டு ட்ரை பண்ணுவேன், அவரை எப்படியாவது வந்து நான் லவ் பண்ண வச்சுருவேன், என்னோடய லவ் உண்மை தான், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பார், அவரும் புரிஞ்சுப்பார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நானும் அவரை நல்லா பார்த்துப்பேன், அவரும் வந்துட்டு என்னை நல்லா ரொம்ப கேர் பண்ணிப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இல்லை யமுனா, நீ இவ்வளோக்கு இவ்வளோ நீ யோசிக்கிறல்ல, உன்னோட எமோஷனை பற்றி உன்னோட கஷ்டத்தை பற்றி யோசிக்கும் போது நம்ம நிவினை பற்றி ஒரு வேளை நினச்சி பார்க்கணும். அவர் எவ்வளோ தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருப்பார். நான் இப்படியெல்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருப்பார். இதெல்லாம் வந்துட்டு இந்தளவுக்கு ஆக்குனது நீ தானே யமுனா. நான் உனக்காக தான் வந்துட்டு இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்தளவுக்கு கேவலப்பட்டு அவர் முன்னாடி வந்துட்டு நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. தயவு செய்து புரிஞ்சுட்டு நீ ஒழுக்கமாக இருக்க ஆரம்பிச்சுக்கும். இனி எந்த தப்பான முடிவும் நீ எடுத்துட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க யமுனாவும் சத்தியம் பண்ணுவாங்க.